இன்று நாம 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 இனிக்கும் இலக்கணம் பொருள் மயக்கம் என்னும் தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதியை பார்க்க போறோம். பொருள் மயக்கம் இப்போ எழுதும் போதோ பேசும்போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும் தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் எப்படி இருக்கு, பொருள் குழப்பத்தை ஏற்படுத்துது. சரியா? இந்த பொருள் குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமானது இந்த பொருள் மயக்கம் தான். சரியா? தமிழ் மொழியை எழுதும் போதும் படிக்கும் போதும் பேசும் போதும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இருக்கு. அவற்றில் சில உண்டு, அவற்றை நம்ம பார்ப்போம். அவற்றை பின்பற்றி மாணவர்கள் பொருள் மயக்கம் இன்றி மொழி புலமை பெற முடியும். சரியா? அந்த பொருள் மயக்கம் ஏற்படுகின்ற காரணத்தினால நம்மளால அந்த சொல்பவருடைய கருத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். இல்லை எழுதியவருடைய கருத்தை நம்மளால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிடும். சரியா? இதெல்லாம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, தேவையான இடங்கள்ல இடைவெளி விட்டும் தேவையான இடங்கள்ல இடைவெளி விடணும், ஆனா அங்க விடாம எழுதுவோம். தேவையற்ற இடங்கள்ல இடைவெளியை ஏற்படுத்தி எழுதுவோம், இடைவெளி விட்டு எழுதுவோம். இதனாலதான் இந்த பொருள் மயக்கம் ஏற்படுது. சில இடங்கள்ல வல்லின மெய்களாலேயும் பொருள் வேறுபடுது. சில இடங்கள்ல கார்புள்ளி, அதாவது கமான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கார்புள்ளியால பொருள் மயக்கம் ஏற்படும். சில இடங்கள்ல இடை சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளின் அடிப்படையில இந்த பொருள் மயக்கமானது ஏற்படுது. சரியா? சொற்களை சில நேரங்களில் நாம மாற்றி எழுதும் போதும் பொருள் குழப்பம் ஏற்படும். இவைகளை பற்றியெல்லாம் நாம படிக்கிறதா இந்த பொருள் மயக்கம் எனக்கூடிய இந்த தலைப்பு கொண்ட இந்த பாடம். சரி, இந்த பொருள் மயக்கம் எனக்கூடிய இந்த பாடத்துல நாம இன்னும் சில விஷயங்களை வெளிப்படையாக தெரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா, அந்த பொருள் மயக்கம் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணம் நமக்கு ஓரளவுக்கு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். என்னன்னா, பொருள் புரிதல்ல ஏற்படுகின்ற மயக்கம் தான் இந்த பொருள் மயக்கம். பொருள் புரிதலில் ஏற்படுகின்ற மயக்கம் தான் இந்த பொருள் மயக்கம். இப்போ கார்புள்ளியினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதும் போது கார்புள்ளி இடாமல் எழுதினாலோ இடம் மாற்றி கார்புள்ளி இட்டாலோ எப்படி ஆயிடும், தொடரில் உள்ள சொற்கள் அந்த தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துடும். சரியா? குறிப்பாக அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னா அந்த பெண்ணுடைய அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்ற பொருள். சரியா? அவளுக்கு அப்புறம் கமா போட்டு அக்கால் வீட்டிற்கு சென்றாள். இந்த கார்புள்ளிய என்ன பண்ற, மாத்தி போட்டுக்கினா அவள் அக்கால் கமா வீட்டிற்கு சென்றாள்னா அந்த பெண்ணுடைய அக்கால் வீட்டிற்கு சென்றாள் என்று பொருள் மாறுபட்டு போயிடும். சரியா? இதுதான் இந்த மாதிரிதான் பொருள் மயக்கம் ஏற்படுது. பொருள் மயக்கம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு குருவினா கேள்வி வந்தா, பொருள் புரிதலில் ஏற்படுகின்ற மயக்கம் தான் பொருள் மயக்கம் அப்படின்னு. பொருள் புரிதலில் அந்த சொல்லுக்குன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த சொல்லினுடைய பொருளை புரிதல்ல ஏற்படுகின்ற மாற்றம், அதுதான் பொருள் மயக்கம். சரியா? சரி, இப்போ எழுதும் போதோ பேசும்போதோ தேவையான இடங்கள்ல இடைவெளி விடாதது. தேவையான இடங்கள்ல எந்த இடத்துல இடைவெளி விடணுமோ அந்த இடத்துல இடைவெளி விடாமல் எழுதுறதுனால ஒரு குழப்பம் ஏற்படும். தேவையற்ற இடங்கள்ல இந்த இடத்துல ஸ்பேஸை விட வேண்டிய தேவையில்லை, இடைவெளியை விட வேண்டிய தேவையில்லை, அந்த இடத்துல இடைவெளி விட்டு எழுதுறதுனாலையும் இந்த பொருள் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இடைவெளியும் பொருள் வேறுபாடும் அப்படின்றதுல சில உதாரணங்கள் நமக்கு புத்தகத்தில் தந்திருக்கிறாங்க. என்னன்னா, எம் மொழி யாக்கும் எளிது. இப்ப இந்த வார்த்தை பார்த்தா, நான் பேசக்கூடிய எம் மொழி யாருக்கும் எளிது. சரியா? நான் பேசக்கூடிய என்னுடைய மொழி யாருனாலும் எளிதா பேச முடியும், எழுத முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் எளிதா இருக்கு அப்படின்ற பொருள்ல அது இருக்கு.
சரி, இதே அந்த எம் மொழி அதுக்கு இடைவெளி, ரெண்டுத்துக்கு நடுவில் இடைவெளி விட்டோம் இல்லையா, அதை இடைவெளி விடாம எம்மொழியார்க்கும் எளிது, எம்மொழியார்க்கும் எளிது அப்படின்னா அர்த்தம் எந்த மொழி பேசுறவனுக்கும் எளிது அப்படின்ற பொருள்ல மாறுபட்டு போயிடும். சரியா? பாவின் நலன் நலன் காண்க, பாவின் நலன் காண்க. இப்போ அந்த பாவினுடைய அந்த பாட்டினுடைய நலத்தை காண்க அப்படின்ற பொருள் அந்த சொற்றொடர் இருக்கு. இங்க பாவின்றதுக்கு நடுவில் ஒரு கேப் விட்டுற இல்லையா, அதை சேர்த்து அப்பாவின் நலன் காண்க, நலன் காண்க அப்படின்னு அர்த்தம் அப்பாவுடைய நலத்தை காண சொல்றாங்க அப்படின்ட்டு பொருள் மாறுபட்டு போயிடும். 5 இடைவெளி மாடி வீடு, 5 இடைவெளி மாடி வீடு. சரியா? இப்ப 5 மாடி வீடு இந்த சொற்றொடர்ல சொல்றாங்க வரிசையாக 5 மாடி வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார். அந்த இடத்த சொல்றதுக்கு பேர் தான் 5 மாடி வீடு. சரி, ஆனா இப்ப 5க்கும் மாடி வீடுக்கும் நடுவுல எந்த இடைவெளியும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை அப்படின்னா 5 மாடி வீடு. 5 மாடி வீடுனா 5 அடுக்குகளை கொண்ட மாடி வீடை சொல்றது தான் 5 மாடி வீடு. சரியா? இப்போ இடைவெளி எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விட்டாதான் அந்த பொருள் மயக்கம் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தேவையற்ற இடங்கள்ல இடைவெளி அமைத்து எழுதினாலும் சரி, தேவையான இடங்கள்ல இடைவெளியை நீக்கிட்டு எழுதினாலும் சரி பொருள் மயக்கம் ஏற்படும். சரி, இப்போ இன்னொரு உதாரணம், அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர் வந்த அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்ற பொருள் அப்படின்னு வச்சுக்க. இங்க அன்றுக்கு பக்கத்துல ஒரு இடைவெளி வர, அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னா அர்த்தம் ஃபர்ஸ்ட் லெசனை கற்றோம் அப்படின்ற பொருள் முதல் பாடத்தை கற்றாங்க என்று அன்று என்ற பொருள் இருக்கு. இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுது. சரி, அதுக்கப்புறம் வல்லின மெய்கள், வல்லின மெய்களும் பொருள் மயக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் அமைது. இப்போ வல்லின மெய்கள் எது? க, ச, ட, த, ப, ர அப்படின்ற 6 எழுத்து. அதை எப்படி சொல்லணும்? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதுதான் வந்து கசர தப்பற. சரியா? இதை வந்து நாம் என்ன சொல்லுவோம்? கசர தப்பறன்னு சொல்லுமே தவிர அது மெய் எழுத்தா இருக்கும்போது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. சரியா? இதுதான் வல்லின மெய்கள். இப்போ இதுல பிட்டு தின்றான், பிட்டுக்கு அப்புறம் இத்து வருது. இங்க இத்து என்பது வல்லின மெய். பிட்டு தின்றான். இப்போ அந்த இத்தை எடுத்துட்டானா பிட்டு தின்றான். இப்ப ரெண்டுத்துக்கும் பொருள் மாறுபாடு என்ன இருக்கு? பிட்டு தின்றான்னா உடைச்சு தின்றான்னு அர்த்தம். சரியா? பிட்டு தின்றான் அப்படின்னா நாம புட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பிட்டு தமிழ்ல எழுதும் போது எழுத்து தமிழ்ல பிட்டு தின்றான். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வார்த்தை உள்ள கருத்து. உள்ள ஈக்கு போட்டா உள்ள கருத்து. இப்போ உள்ள கருத்துனா என் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து, உள்ள கருத்து. உள்ள கருத்து ஈக்கு எடுத்துட்டு எழுதுனா உள்ள கருத்து அப்படின்னா அதில் உள்ள கருத்து என்னவோ அதை மட்டும் சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஈட்டி ஈட்டி கொண்டு வந்தான். ஈட்டி கொண்டு வந்தான் வருமானத்தை ஈட்டி கொண்டு, இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான், வருவாயை ஈட்டி கொண்டு வந்தான். ஈட்டி கொண்டு வந்தது. சரியா? அந்த இடத்துல ஈட்டிக்கு அப்புறம் இக்கு வந்ததுனால ஈட்டி கொண்டு வந்தான் என்ற சொல் பொருள் இருக்கு. சரி, அதுவே அந்த மாதிரி இல்லாம இக்கு எடுத்துட்டு ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். ஈட்டி என்னக்கூடிய எரி ஆயுதம் இல்லையா, அதை கொண்டு வந்தான் அப்படின்ற பொருள் வந்துடும். ஈட்டி கொண்டு வந்தான் என்ற பொருள் வந்துடும். இப்போ இதனால எப்படிலாம் வல்லின மெய்களால பொருள் மயக்கம் ஏற்படுது அப்படின்றத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கார்புள்ளியும் பொருள் மயக்கமும். கார்புள்ளி மாத்தி போட்டனா பொருள் மயக்கம் ஏற்படும். அது எப்படி?
காற்புள்ளி இடாமல் விட்டாலும் பொருள் மயக்கம் ஏற்படும். இயல்பாக உரையாடும் போதோ பொருள் நிலையில் பெரும்பாலும் இயல்பாக உரையாடும் போது பொருள் நிலை அப்படி இருக்கு இல்லையா, அதுல பெரும்பாலும் எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. பேசும்போது எந்த குழப்பமும் ஏற்படாது. ஆனா குரலில் ஏற்றம் இறக்கம், சொற்களில் அழுத்தம், உழைவு, அப்புறம் இறுதி சொல் மூலம் வினாவா உணர்ச்சியா என்பதையெல்லாம் உணர்ந்து பொருளை நாம சரியாக விலகிக் கொள்ளும்படி பேசுறோம். சரியா? ஆனால் எழுதும் போது அந்த உணர்ச்சி எப்படி காட்ட முடியும்? ஆச்சரியக்குறி, குறிகளை பயன்படுத்தி காட்டலாம். அல்லது தேவையான இடங்கள்ல இந்த காற்புள்ளிகளை இட்டு எழுதுவதனால நாம அந்த உணர்ச்சிகளை கொண்டுட்டு வர முடியும், விலகிக் கொள்ள முடியும். எழுதும் போது காற்புள்ளி இடாமல் எழுதினாலோ இடம் மாற்றி காற்புள்ளி எழுதினாலோ எப்படி இருக்க, தொடரில் உள்ள சொற்றொடர்கள் அந்த தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துடும். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள். அந்த பெண்ணுடைய அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னு பொருள். சரி, இப்போ அவள் அக்கால் பக்கத்துல காற்புள்ளி வீட்டிற்கு சென்றாள். அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படி எழுதுனா இப்போ அந்த பெண்ணின் அக்கால், அந்த பெண்ணினுடைய அக்கால் தனது வீட்டிற்கு சென்றாள் அப்படின்ற பொருள் இருக்கு. சரியா? எனவே நிறுத்தற் குறிகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமலும் எழுதி பொருள் மயக்கம் ஏற்படாமல் நாம பார்த்துக்கணும். சரியா? அதுதான் கல்வியினுடைய நோக்கமே. சரி, இடை சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளும் எப்படிலாம் பொருள் மயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். தமிழ்ல உள்ள சில இடைச்சொற்கள், சொல்லுறுப்புகள் இருக்கு, விகுதிகள் ஆகியவற்றை தொடர்கள்ல சொற்கள்ல சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால பொருள் வேறுபாடு தோன்றுது. எப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். எப்படின்னா, இப்போ விடும் அப்படின்ற ஒரு வார்த்தை, இடைச்சொல் விடும் அப்படின்ற ஒரு வார்த்தை. தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று அப்படின்னா அர்த்தம். உணர்ந்து விடுவானாயின் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதிட்டேன் அப்படின்னா தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று என்ற பொருள் இருக்கு. சரி, இப்போ தன் தவற்றினை உணர்ந்து அப்புறம் ஒரு கேப் விடுவானாயின் நன்று. ரெண்டுத்துக்குமே பொருள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று, இது சரியான வார்த்தை. இப்போ தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று, தன்னுடைய தவறை உணர்ந்து அதை விட்டுட்டான்னா நன்று அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது தொடர்ல, முதல் தொடர்ல தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று, தன்னுடைய தவறை அவன் உணர்ந்துட்டானா நன்று அப்படின்ற பொருள். உணர்ந்துட்டானா நன்று அப்படின்றது முதல் சென்டென்ஸுக்கு பொருள். இரண்டாவது சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க? உணர்ந்து விட்டுட்டா நன்று அப்படின்ற பொருள் இருக்கு. ஆனா ஒரே பொருள் தான், வேறு வேறு விதமா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் தன் என்னக்கூடிய ஒரு சொல். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் யார் எழுதிய கவிதையோ பாண்டியன் அந்த கவிதையை படித்தான் என்ற பொருள்ல வருது. பாண்டியன் இன்னொரு தொடர், பாண்டியன் கேப்பு தன் கவிதையை படித்தான்னா பாண்டியன் அவன் எழுதிய தன் கவிதையை படித்தான் என்ற பொருள்ல வருது. சரியா? கேப் விட்டான். சரி, தான் அப்படின்ற சொல். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். ஆசிரியர் சொல்றார், டே உன் ரெக்கார்டு நீ தான் எழுதணும், உன் கையெழுத்து மாறக்கூடாது, வேற யாரும் கொடுத்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ. இவன் என்ன பண்ணுவான்? எப்பயும் போலவே நம்ம பசங்க யாருக்கிட்டயோ அக்கா கிட்டயோ தங்கச்சிக்கிட்டயோ இல்லை தனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ கொடுத்து எழுதிட்டு வருவான்னு வச்சுக்கேன். அதுக்கு அது மாதிரி எழுதிட்டு வந்தீங்கன்னா பேப்பர் கிழிச்சு போட்டுவிட்டா அப்படின்னு மிரட்டுவார்னு வச்சுக்கோ. இப்போ அந்த பையன் என்ன சொல்றான்? கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னா, ஆனா எழுதிட்டு வந்த பிறகு பார்த்தா வேற ஒருத்தவங்களுடைய கையெழுத்து இருக்கு அப்படின்றாரு. இப்போ வேற யார்கிட்டயே கூப்பிட்டு எழுதிட்டு வந்தான்றத
இப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு தொடர், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் கேப், தான் எழுதுவதாக சொன்னான். ஃபோன் பண்ணி கேட்டுப்பான், டே எனக்கு ரெக்கார்டு எழுதி முடிச்சுட்டு எனக்கு அந்த ரெக்கார்டை கொடுக்குற நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். டேய் நான் இப்போதானே எழுதிட்டுக்கிறேன். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். சரியா? பற்றி அப்படின்ற சொல். குகன் ராமனை பற்றி கூறினான். குகன் ராமனை பற்றி கூறினான். இப்ப ராமனை பற்றிக்கு நடுவில் எந்த கேப்பும் இல்லை. ராமனை பற்றி அப்படின்னா அதுல எந்த கேப்பும் இல்லை. குகன் ராமனை பற்றி கூறினான் ஒரு பொருள். குகன் ராமனை பற்றி கூறினான் அப்படின்னா ராமனை கையால பற்றி கொண்டு கூறுதல். சரியா? அப்புறம் முன் அப்படின்ற வார்த்தை எழுத்து. சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். முன்வைத்தனர், அதுக்கு நடுவில் எந்த கேப் இல்லை. சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். அமைச்சர் வராரு அந்த தொகுதிக்கு, சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். சரியா? இதே முன் வைத்தனருக்கு நடுவில் முன்னுக்கு ஒரு கேப் விட்டுட்டு வைத்தனர் அப்படின்னு எழுதுனா சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். இப்போ பொருளே மாறுபாட்டு. இப்போ அமைச்சர் வராரு, பா நானே காசு தராமைய நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு அமைச்சர் தன்னுடைய குறையை சொல்றாருன்னு வச்சுக்கோ. சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். சரியா? இப்போ பொருள் வேறுபட்டு போச்சு. முதல் அப்படின்ற சொல். அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று முதல் அமைச்சர் வந்தார். மக்கள் போராட்டம் செய்தாங்க. அன்று முதல் அந்த ஊருக்கு அமைச்சர் வந்தார். அன்று முதல் அப்படின்னு அர்த்தம், அன்னி டேட்ல இருந்து அமைச்சர் வந்தாரு. சரி, இன்னொரு இப்ப அன்று முதலுக்கு நடுவில் ஒரு இடைவெளி வர்ற. அன்று முதல் அமைச்சர் வந்தார். இப்போ அன்னைக்கு சிஎம் வந்துட்டு போனாங்க, முதலமைச்சர் வந்தார். அன்று முதலமைச்சர் வந்தார். இப்ப பொருளே மாறுபட்டு போச்சு. அப்புறம் பால் அப்படின்ற சொல். அவன் பால் கொண்டு சென்றான். அவன் பால் கொண்டு சென்றான், அவனுக்காக எடுத்துட்டு போனான். சரியா? அவனுக்காக எடுத்துட்டு போனான்ற பொருள். அதே அவன் பால் கொண்டு சென்றான் அர்த்தம், பால் குடிக்கிற பாலை கொண்டு சென்றான் அப்படின்ற பொருள் மாறி போயிடும். கண் அப்படின்ற ஒரு வார்த்தை. அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் சார்பில் பெற்று மகிழ்ந்தான். ஒரு பரிசு. இப்போ ராணுவ வீரர் இருக்கிறான். ராணுவ வீரர் அவனுடைய வாழ்க்கையே இந்த நொடி வாழ்க்கை, அந்த நொடி மரணம் அப்படின்ற வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இப்போ அவன் கண் அவன் போரில் இறந்துபட்டான்னு வச்சுக்க. இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு விருது ஒன்று தராங்க. அவன் சார்பில் அவன் மனைவி பெற்றுக்கொண்டாள். அவன் சார்பில் அவனினுடைய தாய் பெற்றுக்கொண்டாள், இல்லை தந்தை பெற்றுக்கொண்டாள். இப்போ அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்ற பொருள். சரி, இப்ப அவனுக்கு கண்ணுக்கு நடுவில் கேப் விட்டேன் அப்படின்னா எப்படி மாறும்? அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்னா ஏற்கனவே அவன் கண் தெரியாதவனா இருந்திருக்கணும், இல்லை கண் பார்வை குறைந்தவனா இருக்கணும். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்ற பொருள் மாற்றம் தருது. அது போல படி, அழிக்கும்படி வேண்டினான். அழிக்கும்படி வேண்டினான், தரும்படி கேட்டான். அவன் அழிக்கும்படி வேண்டினான். சரியா? சரி, அதிலே அழிக்கும்படிக்கு நடுவில் ஒரு கேப். அழிக்கும் படி வேண்டினான். அழிக்கும் படி வேண்டினான். இப்போ ஒரு படி அளவு கேட்டான் அப்படின்ற மாதிரி பொருள். சரியா? சரி, மூலம் அப்படின்ற சொல். அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸை அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏதோ ஒரு கருவியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, அதன் மூலம் என்ற வார்த்தையில அதனுக்கும் மூலத்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது எதுல இருந்து பிறந்ததுன்றத கண்டுபிடிச்சது. சரியா? அப்படி பொருள் மாறுபடும். கூட அப்படின்ற சொல். அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான் இந்த சொல். அவன் கூட கொடுத்தான்னா எல்லாரும் தந்தாங்கப்பா, அவன் கூட கொடுத்தான்பா அப்படின்ற மாதிரி பொருள். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு மொழி எழுதுறாங்க. இவன் கல்யாணத்துக்கே வரமாட்டானவன் கல்யாணத்துக்கு வந்துட்டான். ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஏதோ ஒன்று மொழி எழுட்டு போயிட்டான். இப்போ விசாரிக்கிறாங்க, இப்போ அந்த நபர் வந்தாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கூட வந்து மொழி எழுட்டு போயிட்டான்.
அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க. இப்போ அவன் கூட கொடுத்தான் அப்படின்றாங்க, ரைட்டு. இப்போ அவன் கூடன்ற இடத்துல ஒரு கேப் விட்டேன். அவன் கூட கொடுத்தான்னா அர்த்தம் கூடுதலாக கொடுத்தான் என்ற பொருளை மாறி போயிடும். இதெல்லாம் என்ன வருது, இடை சொற்களால வரக்கூடிய மாற்றங்கள். அதுக்கப்புறம் சொல் உருபுகளால மாற்றங்கள் எப்படிலாம் ஏற்படுது. சொல் உருபுகள்ல என்னன்னா, வீட்டிலிருந்து சென்றான். உதாரணம், வீட்டிலிருந்து சென்றான். இப்ப இருந்து எனக்கூடிய வார்த்தை, சரியா? வீட்டில் நடுவில் ஒரு கேப், இருந்து சென்றான். இப்போ வீட்டில் இருந்து சென்றான்னா அர்த்தம் வீட்டிலிருந்து சென்றான்னா வீட்டில இருந்து போறான்னு அர்த்தம், வெளியில. வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னா அர்த்தம் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பொருள், சரியா? இப்ப இந்த தொடர்ல அமைந்துள்ள வீட்டிலிருந்து என்ற சொல்லை சேர்த்தும் அந்த சொல்லை பிரித்தும் இருவேறு பொருளை நம்மளால உணர முடியுது, சரியா? இவ்வாறு சொல்லுறுப்புகளை மாற்றி எழுதும் போதும் பொருள் குழப்பம் ஏற்படும். தொடர்கள் அமைக்கும் போது தேர்ந்தெடுத்த சொற்களை சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடர் அமைப்பையும் மாறாமல் அமைச்சு எழுதணும், சரியா? இப்போ ஆண்டுதோறும் இப்போ ஒரு தொடர், இது ரொம்ப குழப்பமான தொடர், தவறான தொடர். இது ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இது ஆண்டுதோறுமா ஒருத்தவங்க இறப்பாங்க இல்லை. அப்ப இது ஒரு தவறான தொடர். இந்த தொடர்ல தவறா இருக்கு எப்படின்னா, ஆண்டுதோறும் மறைந்தன்னு வரக்கூடாது. மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு தான் நம்ம எழுதணும், சரியா? அதான் சரியான தொடர். மறைந்த ஜானகிராமன் அவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறுது. கூட்டம் ஆண்டுதோறும் நடைபெறுது. ஆனா ஆண்டுதோறும் ஒருவர் இறக்க முடியாது, இல்லையா? இப்போ இந்த தொடர்ல எந்த வார்த்தையை முன்னாடி போடணுமோ அந்த வார்த்தையை முன்னாடி போடாதனால பொருள் குழப்பம் ஏற்படும். இல்ல தேவையில்லாத இடங்கள்ல ஒரு வார்த்தையை மாத்தி போட்டா பொருள் குழப்பம் ஏற்படும்ன்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது, சரியா? இப்ப சரியான தொடர் எது அப்படின்னா, மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்றது சரியான தொடர், சரியா? தவறான தொடர் எது? ஆண்டுதோறும் ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்த. தவறான தொடர் எப்படி? ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன், சரியா? சார், ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் ஆகியவை அமைஞ்சிருக்கும், சரியா? சில தொடர்கள்ல எழுவாய் மறைந்து வரும். இப்ப கீழ்காண இந்த தொடர்களை படித்தா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படின்னா, ராமனுடன் இலக்குவன் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்படான். காட்டுக்கு பணிவிடை செய்ய போறான் லக்குவன். ராமனுக்கு தான் பணிவிடை செய்ய போனோம், சரியா? அப்ப இந்த தொடர் தப்பு. ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான்னா காட்டிற்கு பணிவிடை செய்ய லக்குவன் போகவில்லை, சரியா? அப்ப என்ன சொல்லணும்? ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இதுதான் சரியான தொடர், சரி. பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இரண்டாவது தொடர்ல பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவன் காட்டிற்கு புறப்பட்டான். இந்த தொடர்ல யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனோடு லக்குவன் காட்டிற்கு போனோம் அப்படின்ற மாதிரி பொருள் ஆயிடுது, சரியா? பணிவிடை செய்ய யாருக்கு சொல்லல. பணிவிடை செய்வதற்காக ராமனுடன் லக்குவன் காட்டிற்கு புறப்பட்டார் அப்படின்னா அர்த்தம் ராமனும் லக்குவனும் யாருக்கும் பணிவிடை செய்வதற்காக காட்டுக்கு போறாங்க அப்படின்ற பொருள் ஆயிடுது, செகண்ட் சென்டென்ஸ். சரி, அப்ப அங்க என்ன பண்ணணும்? அது தவறான சென்டென்ஸ் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, மூன்றாவது, காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய. காட்டில்
ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். இந்த மூன்றாவது தொடர்ல காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய, அப்போ லக்குவனோட போன ராமன் வேற, காட்டுல ஒரு ராமன் இருக்கிறான்ற பொருள் ஆயிடுச்சு. சரியா? அப்ப இதுவும் மூன்றாவது தொடரும் தவறானது. நான்காவதா ஒரு தொடர் இருக்கு, ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டுக்கு புறப்பட்டான். இதுதான் சரியான தொடர். சரியா? இப்ப பொருள் ஒரு எழுவாயே இந்த பக்கமா அந்த பக்கமா மாற்றி எழுதுறது மூலமா பொருள் மயக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் நினைவில் கொள்ள வேண்டிய சில தகவல்களை நமக்கு சுருக்கமாக தந்திருக்கிறாங்க. பண்பு தொகை, பண்பை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள், அதை பிரிச்சா மை விகுதி பெற்று வரும். இப்ப பண்பு தொகை வினை 3 காலத்துக்கும் பொருந்துவதாக வரும். இந்த சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை, எனவே அவற்றை பிரிச்சு எழுதக்கூடாது. இப்ப செங்கடல் அப்படின்றனா செங் கடல் அப்படின்னு பிரிக்க கூடாது, அது தவறானது. வினைத்தொகையில கத்துக்கடல் அப்படின்ற ஒரு சொல், கத்தும் கடல், அதான் அதனுடைய பொருள். கத்துமான அர்த்தம் அலை ஓசை எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதை கத்துக்கடல் அப்படின்றாங்க. அதை தவறாக கத்து கடல் அப்படின்னு பிரிச்சு எழுதக்கூடாது. அப்ப பண்பு தொகை சொற்களையும் வினைத்தொகை சொற்களையும் பிரிச்சு எழுதக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு சொல்றாங்க நமக்கு. அதுக்கப்புறம் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடை சொற்களை சேர்த்துத்தான் எழுதணும். இடைச்சொற்களை சேர்த்துத்தான் எழுதணும். குறிப்பாக அணங்குகொள் எண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, அணங்குகொள் எண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, அதுல அணங்கு கொள் அப்படின்னு பிரிக்கக்கூடாது, அணங்கு கொள் அப்படின்னு பிரிக்கக்கூடாது. அணங்கு கொள் என்ற வார்த்தையை சேர்த்து தான் எழுதணும். சரியா? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில நின்று பொருளை விளக்கக்கூடிய இந்த இடை சொற்களை சேர்த்து தான் எழுதணும். அதுக்கப்புறம் இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும் அப்படின்றத சொல்லியாச்சு. பேசியபடி பணம் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம், எந்த தொகைக்கு பேசுறாங்களோ அந்த தொகையை கொடுத்தான் என்ற பொருள். சரி, அதையே பேசிய படி பணம் கொடுத்தான், இப்படி தொடர்பு இடையில இடைவெளி விட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். பேசிய படி பணம் கொடுத்தான், இல்ல படி அளவு பணம் கொடுத்தான் என்ற பொருள் வருது. சரியா? பிரிச்சு எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் உடம்படுமை, உடம்படுமை அது ஐ அப்படின்ற ஓசை கொண்ட எழுத்து, அதான் உடம்படுமை அமைந்த சொற்கள்ல உடம்படுமைகளை சேர்த்து தான் எழுதணும். இப்ப மணி அடித்தான் என்ற சொல்லு, மணி அடித்து சென்றான், மணி அடித்து, இப்ப ஐஸ் இருக்கிறவ மணி அடித்து சென்றான் அப்படின்ற ஒரு தொடர்கள் வச்சுக்க, ஒளி எழுப்பி சென்றுதான் என்ற பொருள் இருக்கு. மணி இடைவெளி விட்ட அடித்து சென்றான் அப்படின்னு அர்த்தம். மணி என்பவன் இவனை அடிச்சுட்டு போறான் அப்படின்ற பொருள் இருக்கு. சரியா? அப்போ பொருளை மாறி போச்சு. பன்மையை உணர்த்தக்கூடிய கல்விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுதணும். சரியா? ஈக்கள் அந்த இனிப்பு கடையில அந்த ஸ்வீட் ஸ்டால்ல ஈக்கள் மொய்த்தன அப்படின்ற ஒரு தொடர் இருக்கு. இப்போ கல் மொய்த்தன அர்த்தம், கல் என்ற பானத்தை ஈக்கள் மொய்த்தன என்ற பொருள் மாறிவிடும். சரியா? பொருள் மாறிவிடும். ஆனா ஈனுடைய வேலை என்னவோ அதுக்கு எங்க விருப்பமான உணவோ அங்க போய் மொய்த்திருத்தது தான். ஈக்கள் மொய்த்தன, இதுல கல் மொய்த்தன அப்படின்ற 2 பொருள் வருது. சரி, குரங்குகள் உண்டன, குரங்கு அந்த இதுல கல்ல பிரிச்சுட்ட, குரங்கு கல் உண்டன, இப்ப பொருள் மாறுதா, குரங்கு கல் குடிச்சது அப்படின்ற பொருள் ஆயிடுது. அதே போல இரட்டைக்கிழவி சொற்கள் சேர்த்து எழுதணும். எப்படின்னா, இரட்டைக்கிழவினா ஒரு வார்த்தையை பிரிச்சா பொருள் தராது, அதான் இரட்டைக்கிழவி. இப்போ படபட அப்படின்ற ஒரு சொல், படபட பிரிச்ச பொருள் இருக்கா? இல்லை. இப்போ படபடவென சிறகை அடித்தது பருந்து, படபடவென சிறகை அடித்தது பருந்து. இப்போ படபடவை பிரிச்சா பொருள் இருக்குமா? பட பட என சிறகை அடித்தது, தவறான பொருள். இப்ப சொற்புணர்ச்சியில
நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து சொல்லுடைய புணரும் பொழுது, நிலைமொழினா அர்த்தம் முதல் பகுதி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ சுடர் ஆடி இந்த சொல்ல நான் பிரிக்கிறேன். சுடர் கூட்டல் ஆடி, இந்த சுடர் என்னக்கூடிய ஒரு வார்த்தை தான் நிலைமொழி. ஆடி என்பது வரும் மொழி, வந்து சேரக்கூடிய மொழி. இப்போ சொற்புணர்ச்சியில நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து இருன்னு முடியுது, இப்ப மெய் எழுத்தா முடியுது அப்படின்னா வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா அவற்றை சேர்த்து தான் எழுதணும். இப்ப எப்படி எழுதணும்? இரும் ஆவும் சேர்த்து ரா, சுடரா. ஏன்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதி இங்க செயல்படுது. அப்போ இரு மேல ஆ என்பது இறங்கி ராவாக புணருது, அதான் சுடராடி என்ற சொல் கிடைக்குது. அது போல உரி சொற்களை பெயரோடும் வினையோடும் பயன்படுத்தும் போது சேர்த்து தான் எழுதணும். இப்போ உரி சொற்கள்ன்றது கடி மனம், கடிமணம் எனக்கூடிய ஒரு சொல். இப்ப அந்த கடியை தனியாகவும் மனம் தனியா பிரிச்சுட்டா அர்த்தம். கடி மனம் தனியா, மனத்தை யாருன்னா கடிக்க முடியுமா? வாசனை யாருன்னா கடிக்க முடியுமா? தவறான பொருளாயிடும். கடிமணம் என்பது சிறந்த பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை, சரியா? இப்போ உண்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும், உண்மை தொகைன்னு அர்த்தம் என்ற உருவு மறைந்து வரதான் உண்மை தொகை. இப்போ உற்றார் உறவினர் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. உற்றார் உறவினர் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. உற்றார் உறவினர், உற்றார் அர்த்தம் நம்மை உற்றவர்கள், நமது அண்ணன் தம்பி அக்கா தங்கை. உற்றார் உறவினர் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அப்படின்னு சொல்றோம், அதெல்லாம் உறவினர், சரியா? உற்றார் உறவினர், இதுல உற்றாரும் உறவினரும் அப்படின்ற சொல் தான் வரணும். அந்த இடத்துல உம்மானது மறைந்து வரதுனால தான் அது உண்மை தொகை. சரி, இதுல எந்த இடத்துலையும் உண்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்கள், நேரிணை சொற்கள்னு நான் சொல்றேன் சீரும் சிறப்பும். இப்ப சீர்னது சிறப்புன்னு ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியதா தான் இருக்கும். அந்த இடத்துல சீர தனியாகவும் சிறப்பு தனியாகவும் பிரிக்கக்கூடாது. சீரும் சிறப்பும் நேரிணை சொற்கள். அதே போல எதிர் இணை சொற்கள், மேடு பள்ளம், மேடு பள்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னது? எதிர் இணை சொற்கள். எதிர், மேடுன்றது மேடான பகுதி, பள்ளம் என்பது குழியான பகுதி, இல்லையா? இப்போ ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு, அதனால தான் அது எதிரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள் அப்படின்றோம். இந்த சொற்களை பிரிச்சு எழுதக்கூடாது. மேடு பள்ளம், சீரும் சிறப்பும், உற்றார் உறவினர் என்றுதான் சேர்த்து தான் எழுதணும். சரி, சொற்றொடர்ல பிழை ஏற்படுது. எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னா, திணை, பால், எண், இடம், காலம் ஆகிய முதலிய பிழைகள் ஏற்படாமலும் தொடர் எழுத பழகணும், சரியா? கீழுள்ள தொடர்கள்ல பிழையானவை அல்லவா என்பதை நம்ம சிந்திக்கணும். எப்படின்னா, கோவலன் மதுரைக்கு சென்றது, கோவலன் மதுரைக்கு சென்றதுன்னு எழுதலாமா? சென்றான்னு எழுதுனா கரெக்ட். அப்போ அந்த பால் வேதனையை அக்ரணியா சொல்லிட்டான். பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? கொத்தி தின்றது, தின்றதுல எந்த விதமான பொருள் குழப்பமும் ஏற்படல. ஆனா இதுல எண் பிழை ஏற்பட்டிருக்கு. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது, குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. இதுல பார்த்தோம்னா குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. அந்த உம்மு வரும்போது உண்மை தொகை சொற்கள் ஆயிடுது. அப்போ குதிரையும் யானையும் அது எண்ணுண்மை வெளிப்பட்டு வர்றதுனால, உம்மானது வெளிப்பட்டு வந்தா எண்ணுண்மை. இப்போ குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? குதிரையும் யானையும்ன்றதுல கேப் விட்டுருக்க கூடாது, சரியா? வேகமாக ஓடியது. அவன் வெண்மதியிடம் பேசினான், அவன் வெண்மதியிடம் பேசினாய் அப்படின்னு சொற்றொடர் எழுதுனா, அப்ப பேசினாய்னா தவறு, பேசினான் அப்படின்னு தான் எழுதணும். சென்னையிலிருந்து நேற்று வருகிறான், இது காலவழு ஏற்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து நேற்று வந்தான் அப்படிதான் எழுதணும்.
இப்போ அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல என்பவற்றை திணை, பால், எண், இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். சரியா? அவன் அல்லன், ஆண் பாலுக்கு அல்லன் சொல்லணும், பெண் பாலுக்கு அவள் அல்லல் அப்படின்னு. மூன்றாம் அதாவது பிரதிபெயர்ச்சொற்கள் அப்படின்றதுல அவர் அல்லர், படற்கை எடுத்துக்க, அவர் அல்லர், அர் என்ற விதி வரணும். நாய், அன்று அக்ரணிக்குரிய சொற்கள், நாய்கள் அல்ல அப்படின்னு வரலாம். சரியா? இவ்வாறு நம்ம பொருட்குழப்பமின்றி நம்ம எழுதவும் பேசவும் செய்யணும். சரி, அதுக்கப்புறம் அது என்னக்கூடிய வேற்றுமை உறுப்பு அக்ரணிக்கு உரியது. சரியா? வரும் சொல் அந்த உயர்த்திணையாயின் உயர்த்திணையில அது என்னும் உறுப்பினை பயன்படுத்துதல் கூடாது. எனது வீடு, எனது என்பது எதை அடையுது? வீடு என்பதை அடையுது. சரியா? பொருள் எதை அடையுது? வீடு என்பதை அடையுது. வீடு என்பது அக்ரணி பொருள். எனது வீடுன்னு சொல்லலாம், எனது வீடுன்னு சொல்லலாம். அரசனது மாளிகை என்று சொல்லலாம். ஆனா எனது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனைவி என்பவள் உயர்திணை, அவளை அக்ரணியாக பொருள் கொள்ளக்கூடாது. சரியா? அரசரது மகள் என்று சொல்லக்கூடாது. அரசரது மகள் அல்லது அரசரது மகன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா உயர்திணையை குறிக்கக்கூடிய சொல்லு வர இடத்துல அது என்பதை பயன்படுத்தக்கூடாது. சரியா? எனது வீடு, வீடு என்ற பயனிலையை பெறதுனால அந்த இடத்துல அடு எனதுன்னு பயன்படுத்தலாம். சரியா? தொடர் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான் அப்படின்னு அர்த்தம். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் அப்படின்னு ரெண்டு தொடர் நான் சொல்றேன். இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு நிறைய பசங்க இருக்கு, அதுல ரெண்டாவது குழந்தைகிட்ட அவன் கேள்வி கேட்டான்ற பொருள் முதல் தொடர். இன்னொரு தொடர் குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் அப்படின்னும் போது என்ன ஆகுது? ஒரு குழந்தைகிட்ட ஏற்கனவே கேள்வி கேட்டான், ஒரு கேள்வி கேட்டான், அப்புறம் இரண்டாவதா ஒரு கேள்வி கேட்டான்ற பொருள் வருது. சரியா? அப்போ இரண்டாவது கேள்வி கேட்டான் என்ற பொருள் மாறுபட்டு போச்சு. அது போல அவன் அருகில் இருந்தான் அப்படின்ற ஒரு தொடர், அவன் அருகில் இருந்தான் அப்படின்னு ஒரு தொடர், அவன் அருகாமையில் இருந்தான் அப்படின்னு ஒரு தொடர். இதுல அருகில் என்பதற்கு எது சொல்லுதான்? அருகாமை. அருகாமைன்னு அர்த்தம் ரொம்ப கொஞ்சம் தொலைவில் இருக்கிறான் அர்த்தம். சரியா? இந்த வேறுபாடு தெரியாவிட்டால் தொடரினுடைய பொருள் மாறுபட்டு போயிடும். சரியா? பேருந்து இன்னொரு தொடர் நாம நிறைய முறை நியூஸ்ல கூட கேட்டிருக்கோம். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடர். பேருந்து மோதிட்ட பிறகு ஒருத்தன் மிதிவண்டியில போக முடியுமா? போக முடியாது. அப்போ மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்றுதான் நியூஸ்ல சொல்லணும், இல்ல செய்தித்தாளில் எழுதணும். ஆனா என்ன பண்றாங்க? மாத்தி பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்று ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. அது தவறானது. மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று எழுதணும். சரியா? அது போல பொதுவான பிழைகள் சிலது இருக்கு. சுடுதண்ணீர் என்று எழுதுவதும் பிழைதான். தண்ணீர் என்பதை முழுமையான ஒரு பொருள், குடிக்கக்கூடிய ஆகாரம். இப்போ தண்ணீர் குளிர்ந்த நீர். இப்போ சூடும் குளிருமாக நீர் என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நடு சென்டரில் நின்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நடுன்றதுனால மையம்தான், சென்டர்னால மையம்தான். இப்போ நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதுமானதானே. அப்ப அந்த இடத்துல மாத்தி நம்ம பயன்படுத்துறோம். ஒரு வரியின் இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தா, ஒரு வரியில இறுதியினுடைய சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தா பொருள் கெடாதபடி பிரிக்கணும். சரியா? நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பியார் யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உள்ளது இல்லையா? சரி, வினைத்தொகை சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகக்கூடாது. இப்ப வினைத்தொகை திருவளர், வளர், வளர் என்ற ஒரு வார்த்தையினாலேயே இது வினைத்தொகை. சரியா? திருவளர்
திருவளர் செல்வன் அப்படிதான் எழுதணும். திருவளர் செல்வன் இச்சு போட்டு எழுதுவாங்க. திருவளருக்கு அப்புறம் இச்சு போட்டு செல்வன் அப்படின்னு எழுதுவாங்க. அல்லது திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுவாங்க. அது தவறானது. ஏன்னா வினைத்தொகை சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகாது. அப்ப திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படிதான் எழுதணும். திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படின்னு தான் எழுதணும். சரியா? அந்த இடத்துல இச்சு வரக்கூடாது. பிழை தவிர்க்க சில குறிப்புகள் அப்படின்னா, ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகி நாம எழுத்து பிழையை தவிர்க்கலாம். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொண்டு சிறந்த பயிற்சியை செய்யலாம். மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாதது ஒன்று. சரியா? யானை, அது யானைக்கு என்ன மரபு சொல்? கன்று. குதிரைக்கு என்ன மரபு சொல்? குதிரை கணைக்கும் அப்படின்றது. இந்த மரபு சொற்களை நாம் அறிந்து கொண்டால் கற்றல்ல எளிமையா இருக்கும். இலக்கண விதிகளை மனத்துக்குள்ள பதித்து வைப்பது நமது கடமை. இலக்கண விதிகளை நமது மனதுக்குள்ள பதித்து வைத்தல் நமது கடமை. எழுதியதை மீள படித்து பார்த்து பிழையை திருத்துதலும் நமது கடமையா இருக்கு. நாம எழுதிட்டோம், எழுதுனத நாம எதை பார்த்து படிச்சோமோ அதை பார்த்து நாம திருத்தி நம்ம தவறுகளை திருத்திக் கொள்ளணும். இவ்வாறு செய்வது மூலமாக தமிழ்ல எழுத்து பிழைகளை தவிர்க்க முடியும், பொருட்பிழைகளை தவிர்க்க முடியும். சரி, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாடத்துல என்னென்னலாம் கேள்வி இருக்கு? எழுதும் போதோ பேசும்போதோ தேவையான இடங்கள்ல இடைவெளி விடாததும், தேவையற்ற இடங்கள்ல இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும்? பொருள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சரி, வல்லினம் மிகும் மிகா தொடர்களை பொருள் அறிந்து பொறுத்துக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உள்ள கருத்து, உள்ள கருத்து அப்படின்னு அர்த்தம். அது உள்ள கருத்து. இதுக்கு என்ன பார்த்தோன்னா, பொருளில் உள்ள கருத்து என்ற பொருள்ல வருது. உள்ள கருத்து அப்படின்னா இக்கு வர்றதுனால இங்க என்ன பண்றாங்க? மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து. இப்ப அதுக்கு மனக்கருத்து என்ற பொருள். அதுக்கப்புறம் ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா அர்த்தம் கருவியை, ஈட்டியை கொண்டு வந்தான் என்ற பொருள் வருது. சரி, அதே ஈட்டி கொண்டு வந்தான் அர்த்தம் பொருளை ஈட்டி வந்தான் என்ற பொருள் இருக்கு. சரியா? நிறுத்தற்குரிய குறிகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமலும் எழுதினால் பொருள் மயக்கம் ஏற்படாது என்பது. நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமல் எழுதினால் பொருள் மயக்கம் ஏற்படும். முழுமையாக பொருள் உணர்த்தும் தொடரை எழுதுக அப்படின்னு இருக்கு. இப்போ ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவன் காட்டிற்கு புறப்பட்டான். இதுதான் சரியான தொடர். அதனால் அப்புறம் கூற்று ஒன்று, காரணம் ஒன்றுன்னு சொல்றேன். கூற்றுல பண்புத்தொகை, வினைத்தொகை இவற்றை பிரித்து எழுதக்கூடாது. ஆமா, பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. ஆமா, கூற்றும் காரணமும் ரெண்டும் சரிதான். சரியா? உரி சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்து தான் எழுதணும். ஆம், இரட்டைக்கிழவி சொற்களை சேர்த்து எழுதக்கூடாதுன்னு தவறாக சொல்றாங்க. சேர்த்து தான் எழுதணும். கீழ்காண தொடர்களை பிடியான தொடர்களை கண்டுபிடி அப்படின்றாங்க. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது அப்படின்னு எழுதக்கூடாது. குதிரை யானை வேகமாக ஓடியது அப்படின்னு எழுதணும். ரெண்டு இடத்துல என்ற இது வந்துடுச்சு அப்படின்னா அது எண்ணுமையில வரணும். அப்ப கேப் வரக்கூடாது. குதிரையும் யானையும் கேப் வரக்கூடாது. அதுக்கப்புறம் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு இப்ப திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படின்னு இச்சு வார்த்தை எழுதக்கூடாது. திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படின்னு இச்சு இல்லாம தான் எழுதணும். வினைத்தொகையில இச்சு வரக்கூடாது. சரியா? இது வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். கார்புள்ளி இட்டும் விடாமல் எழுதுனால் ஏற்படுகிற பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றால், அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்ற ரெண்டு உதாரணங்களை எழுதி அந்த பொருள் விளக்கணும். சரியா? கார்புள்ளியினுடைய முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி. எழுதும்போது கார்புள்ளி இடாமல் எழுதினாலோ அல்லது இடம் மாற்றி கார்புள்ளியை இட்டு எழுதினாலோ தொடரில் உள்ள சொற்கள் அந்த தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துடும்
அப்படின்றத எழுதணும். சரியா? சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மயக்கம் பொருள் மாறுபடுவதற்கான காரணங்கள் 2 சான்று கூறு. அப்படின்னா எம் மொழி யாருக்கும் எளிது. அது என்ன பொருள் வருது? எமது மொழி எல்லோருக்கும் எளியது என்ற பொருள் வரும். எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்ற எம்மொழின்ற வார்த்தையை சேர்த்துட்டோம்னா எந்த மொழி எல்லாருக்கும் எளியதா பேசக்கூடிய எழுதக்கூடிய மொழியா இருக்குதுன்ற மாதிரி கேள்வி ஆயிடும். சரியா? அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னு அர்த்தம். அன்னி டேட்ல இருந்து பாடத்தை கட்டுறாங்க அப்படின்னு பொருள். அங்க வார்த்தையை பிரிச்சுட்டேன். அன்று முதல் பாடம் கற்றோம், அப்போ ஃபர்ஸ்ட் லெசனை கட்டுறாங்க என்ற பொருள் வருது. சரியா? அது போல சொல்லுறவுகளை 2 பிரித்தும் சேர்த்தும் எழுதுக அப்படின்னா அர்த்தம். தான் அப்படின்ற சொல்லுறவு எடுக்கிறேன். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், ஆனா வேற யாருக்கிட்டையும் கொடுத்து எழுதிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா நான் கண்ணன் இப்ப எழுதுவதாக சொல்லியிருக்கிறான் அப்படின்னு போகும். சரி, முன் அப்படின்ற சொல். சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர் அப்படின்னா அந்த அமைச்சர்கிட்ட அந்த கருத்தை முன்வைத்தாங்க. சரி, சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர் அப்படின்னு அரசாங்க அதிகாரிகள் சொல்றாங்க. மாஸ்க் போட்டு போங்கப்பா, கொரோனா பரவுது அப்படின்னு மக்கள் முன் அந்த குறைகளை சொல்றாங்க. அப்படின்னா அதிகாரிகள் சொல்றாங்கன்னா சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். கொரோனா பரவுவதற்கு காரணம் மாஸ்க் போடாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்னும் வேற்றுமை உருவு எந்த திணைக்கு எத்தினைக்கு உரியது என்று சான்றுத்தது. அது என்னும் வேற்றுமை உருவு அக்ரணிக்கு உரியது. சரியா? எனது வீடு, எனது அப்படின்னும் போது உயர்திணை, வீடு என்பது அக்ரணி. அக்ரணியை சார்ந்து வர்றதுனால அங்க எனது வீடுன்றதை பயன்படுத்தலாம். அரசனது மாளிகை, மாளிகை என்பது அக்ரணி. அரசன் என்பவன் உயர்திணையா இருக்கலாம், அவன் அடையும் பயன் எனது அக்ரணி என்றதுனால அங்க அரசனது மாளிகை அப்படின்னு பயன்படுத்தலாம். ஆனா எனது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனைவி என்பவள் உயர்திணை. அப்போ என் மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். அரசனது மகன், அரசனது மகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரசனதுன்னும் போது மகன் உயர்திணை என்றதுனால அரசனின் மகள், அரசனின் மகன் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? நன்றி மாணவர்களே. ஈஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பொருள் மயக்கம் என்ற பாடம் இவ்வளவுதான். இது தவிர சில கேள்விகள் பயிற்சி பகுதியில் உங்களுக்கு இருக்கு, புத்தகத்தில் இருக்கு, அவையெல்லாம் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. ஈஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.